2-3 நாட்களுக்கு முன்பாக தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மசாத்திலே ஒரு மனிதர் பாலஸ்தீனுடைய கொடியை விரித்து பிடித்துக் கொண்டு வா இஸ்லாமா என்று கத்துகிறார். அரபியிலே வா இஸ்லாமா என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட பரிதாபமே. ஏன் இப்படி தாக்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா? நாதி இல்லையா? அந்த வார்த்தைக்கு அரபியிலே வா என்று சேர்த்தால் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான அர்த்தத்தை கொடுக்கும், ஒரு அபயம் தேடக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும். வா இஸ்லாமா, ஏன் பாதுகாப்பதற்கும் உணவு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாதி இல்லையா என்று காபத்துல்லாவுக்கு முன்னால் நின்று கொண்டு கொடியை விரித்து காட்டுகிறார், சத்தமிடுகிறார். ஒரு எகிப்தை சேர்ந்த ஹாஜி. உடனே அவர் கைது செய்யப்படுகிறார். பிரச்சனை பெருசாகிடக்கூடாது. அதே போன்று ஜாமியுல் அஸ்கர் ஈஜிப்தில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்ட ஜாமியுல் அஸ்கர் ஆரம்பத்திலே ஒரு மஸ்ஜிதாக உண்டானது ஜாமியா மஸ்ஜித். இன்று அது ஜாமியுல் அஸ்கர் என்கிற பெயரிலே உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி. ஏறத்தாழ 10 லட்சம் மாணவர்கள் அங்கே பயிர்கிறார்கள். மார்க்க கல்வியும் உலக கல்வியும் எல்லாவற்றுமாக சேர்த்து 10 லட்சம் மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்களும் அங்கே பயிர்கிறார்கள். ஷேகுல் அஸ்கர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். காசாவுடைய நிலையை பற்றி ஜாமியுல் அஸ்கரில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. இவ்வளவு மோசமான ஒரு நிலையை, பட்டினி கொடுமையை இந்த உலகத்திலே வரலாற்றில் இதுவரையிலும் சந்தித்தது கிடையாது. இனிமேலும் இது போன்று ஏற்படுமா என்று தெரியாது. அவ்வளவு மோசமான நிலையை காசா மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ, காசாவை, பலஸ்தீனை, இஸ்ரேலை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுங்கோளர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் இதற்கு பொறுப்பாளர்கள். என்கிற வசனத்தை சொல்லி அநியாயக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் எப்படியான நிலையை அடைய போகிறார்கள் என்று ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டது ஜாமியா அஸ்கர் யூனிவர்சிட்டி. ஆனால் இரவோடு இரவாக அந்த அறிக்கையை வாபஸ் பெற்று தன்னுடைய வெப்சைட்டில் இருந்து அதை நீக்கிடுச்சு. யாருடைய நிர்பந்தம் என்று தெரியவில்லை. யார் நிர்பந்தித்தார்கள்? நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு ஜாமியுல் அஸ்கர் 10 லட்சம் மாணவர்களை கொண்ட ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கூட ஒரு அறிக்கையை கூட வெளியிட முடியாத ஒரு நிலையில் தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு.